Hello traders, welcome to the channel. Today video நம்ம பார்க்க போற டாபிக் வந்து IPO. அப்கமிங் IPOல வரப்போற ஒரு கம்பெனியோட நேம், அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, அதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன, ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். அப்கமிங் ஐபிஓஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க ஐபிஓஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. இதுல வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லிஸ்டிங் பண்றாங்க. ஓகே, ஸோ வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அதோட பிராண்ட் நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதோட ஐபிஓ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th February வந்து அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம் 8th February வரைக்கும். ஓகே, ஸோ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் டேட்டா இருக்கு. ஓகே, பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 824 இருந்து 866 இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஐபிஓ ஜீரோதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட் ஐபிஓ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐபிஓ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஏரியாலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் கம்பெனியோட ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படேட்டர் ஸ்ட்ரென்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட நேம் என்னென்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இதோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பெனி ஃபைனான்சியல், ஸோ இதில் டோட்டல் அசெட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதுக்காக இந்த ஐபிஓ வந்து வராங்க அப்படின்னா ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த ஐபிஓக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. ஸோ ஐபிஓ எதுக்காக வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதையும் பாருங்க. ஸோ ஐபிஓ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 4, 2022 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஓ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 8, 2022 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, ஐபிஓட நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 824 இருந்து 866 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரோட ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஷேர் வந்து அப்ளை பண்ணோம். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஷேர் வந்து அப்ளை பண்ணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ அதோட 14 ஷேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிலையும் லிஸ்டிங் பண்ணுறாங்க, என்எஸ்சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் பண்ணுறாங்க. இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,149 crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. ஆஃபர் ஃபார் செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஐபிஓட ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் February 4 அப்ளை பண்ணணும். ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ February 18. ஸோ பேசிக் அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருவாங்க. ஸோ ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. கிரெடிட் ஆஃப் த ஷேர் டிமெட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ February 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 16ஆம் தேதி. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த டீட்டெயில்ஸில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஷேர் கிடைக்கல அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீஃபண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ மினிமம் அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 17 ஷேர் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,722 ரூபாய் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 221 ஷேர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1,91,386 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் 13 லாட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வித்துட்டு போகிறாங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதோட டீட்டெயில் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க
ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட டீட்டெயில் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு, இது கம்பெனி ப்ராஃபிட்ல தான் இருக்கா லாஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டு ஸோ ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அது கிடையாது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல ஸோ இது வரைக்கும் இருக்க ப்ரோக்கரேஜ் எல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸோ இது போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த அனலைஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தா ஃபேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 35 rupees வந்து இருக்குது. ஓகே, ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 866 ரூபாய். ஓகே ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 35 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜனவரி மந்தோட எண்டு ஸோ 31. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 2 வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிற டைமில் ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இது மைனஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ February 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற இந்த வெப்சைட்டோட லிங்க். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அந்த டேட்டில் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஓகே அப்படின்னாலும் ஸோ நெக்ஸ்ட் 1 வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லிஸ்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டைமில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்மியும் ஆகலாம் அதிகமாக ஆகலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே ஃபைன் இந்த லாஸ் எல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியும், இல்லை ப்ராஃபிட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தா ஃபேஷன் லிமிடெடோட ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வருது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வேதாந்தா ஃபேஷன் ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் பார்க்குற டைமில் ஸோ அதோட லிங்க் கிளிக் பண்ணி ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஷேர் மார்க்கெட் லேர்னிங் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.